Hi guys, நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்க. பண்ணாதான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். மோட்டிவேஷன் ஆக நான் வந்து நிறைய இன்னும் வீடியோஸ் பண்றதுக்கு எனக்கு உறுதுணையா இருக்கும். குயிக் அண்ணா ஒன்றும் இல்லை கைஸ், லாஸ்ட்டில் ஒன்லி ஒரு சின்ன ஊர் கிராமம் ஒரு இருக்குது, அதோடு சரி. அதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஒன்றும் இல்லை, கர்நாடகாவுக்குள்ளே தான் போக முடியும். ஸோ ரிட்டர்ன் ஆகிட்டோம். பாருங்க, இதுதான் தண்ணி போகுது. தண்ணி தான் நம்ம ரெசார்ட் போகிறதுக்கு முன்னாடி காட்டின ஆறு, மழை பெஞ்சு போகிற தண்ணி. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ ஹாசனூர் பக்கத்தில் வந்துட்டோம். மேலே இருந்து இறங்கி அந்த ஆக்சுவலாக ஹாசனூர் ரோடு. ஸோ நமக்கு இந்த தாளவாடியிலேருந்து லெஃப்ட் எடுத்து அப்படியே வந்து நம்ம ஊட்டி ரோட்டை பிடிக்க போகிறோம். ஓகே கைஸ், தாளவாடி வரைக்கும் நம்ம இந்த மைசூர் ரோட்டில் தான் போய் ஆகணும். ஸோ நேற்று இந்த ஏரியா பார்த்துருப்பீங்க நீங்கள். இதுதான் வந்து தான் கொஞ்சம் தூரம் போயிட்டு டீ சாப்பிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து உள்ள ரெசார்ட் எடுத்தோம். மூங்கல் ரெசார்ட்டு நல்லா இருந்துச்சு. ரெசார்ட்டு மூங்கல்லையே பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேலே வந்து ஷீட்டை போட்டாங்க, கூலிங் ஷீட் ரூஃப் மாதிரி. மழை பெஞ்ச தண்ணி உள்ளே வரக்கூடாது இல்லையா, அதுக்காக. நல்லா இருந்துச்சு ரூம். நைட்டு குளிர் நல்லா தாங்குச்சு. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது தெரியல, குளிர் தெரியல. ஆனால் நைட்டு நல்லா மிஸ்ட்டு, மழை மிஸ்ட்டு எல்லாமே இருந்தது. மாடரேட் கிளைமேட் தான். இப்போ பாருங்கள் அப்படியே மேகம் வந்து இறங்குது. மேகம் இறங்குனாலே இப்போ நம்ம வந்து இந்த ஹில்ஸ் தான் போயிட்டு வந்தோம். ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள், இந்த ஹில்ஸ் மேலே தான் போயிட்டு பின்னாடி இந்த ஹில்ஸுக்கு பின்னாடி போயிட்டு தான் வந்திருக்கோம். அது ஃபால்ஸ் இல்லை ப்ரோ, செக் டேம். எடுக்கணுமா? மூங்கல் காடு இங்கே யானை நிற்கிற இடம் தான் அது. அதுக்கு நான் யானை பார்த்துருக்கேன் இந்த ரூட்டில் வரும்போதெல்லாம். இந்த புல்மேட்டில் நிற்கும் யானை, மானுங்க நிற்கும், கடமான், புள்ளிமான் எல்லாமே நிற்கும், பார்த்துருக்கேன். பாருங்க, இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு மைசூர் ரோடு. தண்ணி நிற்கிறதுனால மழை பெஞ்சு அனிமல்ஸ் வெளியே வராது மேக்ஸிமம். ரொம்ப இந்த ஆள் பழக்கம் கொஞ்சம் உள்ள அனிமல்ஸ் தான் வந்து ரோட்டுக்கு வரும். ஆள் பழக்கம் இல்லாதெல்லாம் ஓடிடும், உள்ளே போயிடும். ஏன்னா அதுக்கு சாப்பிட உணவும் தண்ணியும் அங்கேயே கிடைக்கிறதுனால தான் வரமாட்டேது வெளியே. ரெண்டாவது நம்ம ரோட்டை போட, வீடுகள் கட்ட, நம்ம காட்டை சுருக்க உள்ள காட்டுக்குள்ள இருக்கிறது வெளியே தானே வரும் இல்லையா. வைல்ட் லைஃப் ரொம்ப முக்கியம். வைல்ட் லைஃப் இல்லைன்னா காடு அழிஞ்சிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சீட்ஸை வந்து ட்ராவல் பண்ணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு அதோட எச்சத்தில் வந்து மரங்கள் முளைக்கும். இந்த பல வகையெல்லாம் சாப்பிடுது இல்லையா, இலை தலை கொடியெல்லாம் இப்போ சாப்பிடும்போது அந்த விதையும் உள்ளே போயிடும். போய் அது ட்ராவல் பண்ணி போய் அதோட இயற்கை உபாதையை கழிக்கும்போது இந்த விதையும் விழுந்துடும். அங்கே விழுந்து பிரமாதமாக முளைக்கும். அதனால தான் வந்து ஃபாரஸ்ட் நல்லா இருக்கிறது. அங்கேயே விழுந்து அங்கேயே முளைக்கிற மாதிரி அந்த ஃபாரஸ்ட் உருவாகாது இல்லையா. ட்ராவல் எல்லாமே ட்ராவல் தான்.
குருவி காக்கா எல்லாம் இருக்கு இல்லையா, பேர்ட்ஸ் அனிமல்ஸ் ரெண்டுமே வந்து ட்ராவல் பண்ணோம் எடுத்துகிட்டு. அதனால் நமக்கு விதவிதமான மரங்கள் வந்து பார்க்க முடியுது. ஒரே மரம் ஒரே இடத்துல இல்லாததுனால அதுதான் ரீசன். இல்லை யானைக்காடு யானை நிற்கும் இங்கெல்லாம் பார்த்துருக்கேன். செம்ம குழுது சில்லுன்னு இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் போச்சுன்னா தெர்மல் தான் போடணும் போல இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா இந்த ரோட்டில் பூரா ஸ்பீட் பிரேக்கர். ஏன்னா அனிமல்ஸ் அடிச்சிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பீட் பிரேக்கர். அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது அவ்வளோ சீக்கிரம். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடும். அதுதான் ரீசன் ஆக்சுவலாக. அதனால் நம்ம ஸ்லோவாக போகிறது நல்லது. அதில் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் பார்த்தோம்னா அப்படியே பார்க்கலாம். இருக்கும் கண்டிப்பாக வரணும் அனிமல்ஸ் வரும். இந்த 10 கிலோமீட்டர் ரேஞ்சில் நடுவில் ஒரு யானைக்காடு கூட இருக்குது. எப்போ யானை இருக்கும், 90% இருக்கும், 10% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உள்ளே போயிடுச்சு போல. குரங்கு தான் இருக்கு பாருங்க, மங்கீஸ், மூதாதையர்கள். அவாய்ட் பிளாஸ்டிக் அனிமல் கிராசிங் ஜோன் இருக்குது. அப்பவும் பிளாஸ்டிக்கு 1-2 இல்லாமல் இல்லை. இந்த பிஸ்கட் பாக்கெட்டுக்கு எல்லாம் இந்த குரங்குக்கு போடுறாங்க இல்லையா ஸ்நாக்ஸு, அந்த பாக்கெட்டுக்கெல்லாம் நிறைய கிடக்கு. ரொம்ப தப்பான விஷயம் இந்த பிளாஸ்டிக்கை கொண்டு வந்து காட்டுக்குள்ளே போடுறதுங்கிறது. என்னைக்கு இந்த பிளாஸ்டிக் ஒழியுமோ அன்னைக்கு தான் இந்தியா உருப்படும். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்றாங்களே மக்கள். இந்த பிளாஸ்டிக்கே தான் யூஸ் பண்ணுறாங்க. கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஸ்டைலாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்த ஸ்டைலுக்காக தான் வந்து அந்த பிளாஸ்டிக்கே விரும்புகிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த ப்ராசஸ் போட்டு இந்த பிளாஸ்டிக் பேக்கெட்ஸ்லாம் வர்றதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கும். நடுவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க, சாப்பிட்டு வயிற்றில் வந்து பிளாஸ்டிக் உருவாயிருமா. இந்த பிளாஸ்டிக் பொருட்களை ஜாஸ்தியாக நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடாது, ரொம்ப டேஞ்சர். இதனால் பொல்யூஷனு பயங்கரமான பொல்யூஷன், பிளாஸ்டிக் பொல்யூஷன். பாருங்கள் பூரா பிளாஸ்டிக் தான். கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்குது இந்த பிளாஸ்டிக்கை பார்த்தா. இது எல்லாத்துக்குமே எதிரி பிளாஸ்டிக். முதல்ல மனிதனுக்கு எதிரி, ரெண்டாவது விலங்குகளுக்கு எதிரி. புரிஞ்சுதுங்களா? மனிதர்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு, அண்ட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸுக்கு, மூணாவது வந்து விவசாயம். இந்த 3 சர்க்குலேட்டாக தான் இருக்கும், ஒன்று இல்லைனாலும் ஒன்று இருக்காது. அனிமல்ஸ்லாம் மரம் செடி கொடிகள் இல்லை. பாருங்க பூரா பிளாஸ்டிக். எதுக்கு தான் இப்படி போடுறானுங்களோ, பூரா பிளாஸ்டிக் தான் போடுறானுவோ. வனத்துறை வந்து நல்லா தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே ஒன்றும் மக்கள் ஒத்துழைக்கணும். என்னதான் டிபார்ட்மெண்ட் இருந்து என்ன பண்ணுறது, அவங்களால பார்க்க முடிகிற அளவு தான் பார்க்க முடியும். 24 மணி நேரம் உங்களை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? இந்த ஆதி வேற காணும். ஐயா, எலி பூனையை பார்த்து நின்றுட்டு அப்படியா டமார் டுமிருங்குது. மழைகளாக வருமா? டீர் கிராசிங் ஏரியா ஜோனுக்கு வந்துட்டோம். தம்பி எங்கிட்டு போனோம் அப்படின்னே தெரில. பாருங்க, இந்த இடத்துல நிறைய மான் கூட்டமெல்லாம் பார்த்துருக்கேன் நான். இது ஓரத்துலேயே அப்படியே மேயும், கடமான் கூட்டம் மேயும். தென் வந்து பார்த்தீங்கன்னா
யானை லத்தி அதெல்லாம் யானை காடு. எங்கேயோ நின்று பேசிட்டு வரோம், அப்படி லாக் பண்ணிட்டு மான் 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 பாருங்கள், புள்ளி மான் எவ்வளோ அழகாக நின்று பெய்யுதுன்னு தலையெடுத்து பார்க்குது பாருங்கள். நம்மளை பார்த்ததுமே இந்த மாதிரி மான் கூட்டம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. செம புள்ளி மான் கூட்டம் நல்லா இருக்குது. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்தோம்னா அது வாட்டுக்கு மேயும். இங்கே பாருங்கள், கொம்போடு நிற்கிது பாருங்கள் மான் மரத்துக்கு பின்னாடி. வாவ், குரங்கு மான் வேறு லெவல் கைஸ். புள்ளி மான் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இப்படி ஒரு வியூ இவ்வளோ பக்கத்தில் நேச்சுரலாக தெரிகிற புள்ளிமான். ஜூவில் பார்க்கலாம் புள்ளிமான். இது ஒரு கூட்டமாகவே மேயுது. ஒத்தையாக இருந்தால் ஓடிடும், கூட்டமாக மேயதுனால நமக்கு தெரியுது. இங்கே வைல்டு தம்பி அப்படியே போயிட்டாப்புல. எப்படியோ உங்களுக்கு ஒரு வைல்ட் லைஃப் காட்டியாச்சு பாருங்க. தண்ணி பட்டை கிளப்பிட்டு போயிருக்கு. நைட்டு மழை. வைல்ட் லைஃப் காட்டணும்னு நினச்சிட்டு வந்து ஏதாவது எப்படியோ நல்ல வேலை உங்களுக்கு மான் காட்டிட்டேன். என்னை திட்ட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இனி லாக் பண்ணுறன்னு பேரில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே போகிறானே, ஒரு அனிமலும் காட்டலையே அப்படின்னு கழுவி ஊற்றுவீங்கன்னு தெரியும். எப்படியோ மான் கூட்டத்தை காட்டிட்டேனே. மானும் மங்கியும் தான் இருக்குங்க.